அன்பர்களுக்கு வணக்கம். அறம்பாடி சித்தர் பாடல் எண் 58 பார்ப்போம். நன்னெறிகளை கடைபிடிக்காமல் நல்லதொரு நெஞ்சாக படைக்கப்பட்ட நெஞ்சில் வஞ்சக நாற்றம் எடுத்து புண்ணாகி போன பொல்லா எண்ணங்கள் கொண்ட பூனைகள் என்ற காவல்கள் ஒழிந்துவிடும். காவல்துறையிலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நல்ல பெரியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இருப்பினும் அதிகபட்சமாக அந்தந்த அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்யக்கூடிய நிலைமையில்தான் அந்த துறை முழுவதுமாக செயல்பட வேண்டியிருக்கிறது. இது எல்லா அரசு துறைகளிலும் இருக்கும் நிலைதான். இருப்பினும் நீதிக்கும் தர்மத்துக்கும் பயந்து மக்களை காக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. ஆனால் தவறான வழிகளில் அத்துறையை சேர்ந்தவர்களை இக்கட்டான நிலைக்கு தள்ளி, அதுவும் குறிப்பாக தெய்வம்சம் பொருந்திய அவதாரமாக வருபவரையே ஒழிக்க துணியும் வேட்டைகளாக மாறிவிட்டதை பாடல் வழி சொல்லுகிறார் சித்தர். கற்பு நெறியை தினம் தினம் தின்று மெல்லினத்து பெண்களை வதைத்து சூறையாடும் பாதகரினம் முழுவதும் பதைத்து அழியும். அராஜகமே தங்கள் கருவாக செயல்படுத்தும் கயவர்கள் கூட்டம் கருவறுத்து இப்பூமியிலிருந்து அகற்றப்படும். தினம் தினம் கச்சேரி போன்று ரசித்து சுவைத்து அரசு பொறுப்பை தங்களின் குடும்பங்களுக்காக அனுபவித்து தலைமை ஏற்று பச்சோந்தியாக வாழும் அரசு மற்றும் அரசியல்வாதிகள் மதவாதிகள் இறையாட்சியில் முச்சந்தியில் நிறுத்தப்பட்டு தண்டனைகளை மக்களே நிறைவேற்றிக் கொள்ள சட்ட விதிகள் எல்லாம் திருத்தி அமைக்கப்படும். எத்தனை வெட்டுக்கள் வெட்டினாலும் வெட்டுகள் இறங்காத வேலவன் துணை இருக்க நெருப்பு குஞ்சான கல்கிநாதனின் நெஞ்சம் வீணர்களுக்கு அஞ்சுமோ? பிட்டுக்கு மண் சுமந்து தன் திருச்சேவையை செய்த பிறை சூடிய பெருமான் விடத்தை தான் உண்டு. தேவர்களை காத்த பெருமான் திரு நீலகண்டன் சிவபெருமான் அன்று முப்புறம் எரித்து அதில் தனது சூலத்தை நட்டு வைத்து வெற்றி வாகை சூடிய கதையை போன்று இன்று நாட்டுக்கு நாடு பகையை உருவாக்கி வெறிகொண்டு அலைவதை கல்கிநாதனும் அவ்வினையை சுமக்கிறார். வரப்போகும் ஐயனின் ஆட்சியில் நெறி கெட்டு நடக்கும். உலக நாடுகளின் மன்னாதி மன்னர்கள் எல்லாம் அச்சத்தால் கொலை நடுங்கி இவருடைய வருகையை கண்டு உயிரை கையில் பிடித்து கொண்டு அங்கு போனால் பிழைக்கலாமா, இங்கு போனால் பிழைக்க முடியுமா என்று திசை தோறும் சிதறிப்போக பலரும் மண்ணுக்குள்ளும் போய்விடும் நிலை உருவாகும். இப்போதுள்ள மனித சட்டங்கள் அனைத்தும் குப்பையாகி போய்விடும். வானவர்கள் விதைக்கும் இறைவனின் அறநெறி திட்டங்கள்தான் இம்மண்ணை இவ்வுலகை ஆளும். இவ்வுலகம் முழுவதிலும் உள்ள குற்றச் செயல்பாடுகள் அனைத்தையும் அகற்றி எத்திசையிலும் தர்ம நெறி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு மக்களுக்கு வளமான வாழ்வை தந்து புது உலகம் படைத்து தன் பட்டுக்கரங்களால் பொன்னுலகம் படைக்க தாமரைக்கையின் கல்கிநாதன் வருவானே என்கிறார் சித்தர். நீரற்ற குளங்கள் எரிகளை பார்த்து பறவை இனங்கள் அழுது புலம்பி மண்ணில் மடிந்து விழுந்து மண்ணாகி போகும் நிலையிலும் வணிகத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இரத்தம் உறிஞ்சும் அட்டைகளைப் போன்று நம் நாட்டை பாழாக்கும் வட்டிப்பாவையர் கூட்டத்தை அடியோடு ஒழித்து நடக்காத ஒன்றை நடத்தி முடித்துவிட கல்கிநாதன் திரு தொண்டை நிறைவேற்றுவான். கெட்டு சீரழிந்து பாழ்பட்டு வறுமையுடன் வாழ்பவர்களை கைதூக்கி நிறுத்தி பாமரர்களை பணக்காரர்களாக்கி பட்டம் போன்று மகிழ்ச்சியில் மக்களை ஆனந்த களிப்பில் அவர்களை உறவாட விட்டு தானும் மகிழ மாதம் மும்மாறி மழை பொழிந்து ஆதி காலத்து இயல்பு வாழ்க்கையை சத்திய யுகத்தில் உதிக்க வைக்க அயராது பாடுபடுவான் கல்கிநாதன் என்கிறார் அறம்பாடி சித்தர். வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம். அறம்பாடி சித்தர் பாடல் எண் 59 பார்ப்போம். உலக நாடுகள் அனைத்திலும் பொருளாதார நிதி இழக்கும் நிலை ஏற்பட போகிறது. யாருக்கும் யாரும் வாழ்வு கொடுக்க முடியாத நாதியில்லா கதி ஏற்படும். திருவோடு எடுத்து பிச்சை எடுத்து பிழைக்கும் நிலை உருவாகி ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு இது கேட்டு போராடி செயலிழந்து பேரரசுகள் எல்லாம் திண்டாடி திணறி நிற்கும் நிலை உருவாகிவிடும். ஆனால் ஐயன் கல்கிநாதரின் அருளாட்சி என்ற அரணரசு ஏற்பட்டு அதுவே செந்திரன் அரசாய் திரிபு கொண்டு உலகின் திக்கெட்டும் புகழ் ஓங்கும் ஆட்சியாக உருவெடுக்கும். இதை கண்டு செயலற்று நிற்கும் வல்லரசுகள் என்ற நாடுகள் நம் கல்கிநாதனோடு வந்து இணையும். சித்ரா ஆட்சி நடக்கும் நம் மண்ணில் வல்லரசுகள் வாய்ப்பு இழந்து கொடு நோய்களினாலும் பொருளாதார நெருக்கடியாலும் பாதிக்கப்பட்டு நலிவுற்று தங்கள் நிறைகெட்டு மெல்லரசாகி போய்விடும் என்று அரும்பெரும் செய்தியை எனக்கு உத்தரவு தந்தாய். உலகாளும் பெருமானே இறைவா என்கிறார் சித்தன். இந்த உலகம் முழுவதிலும் உள்ள ஏழை மக்கள் வடித்த கண்ணீர் ஒரு நாளும் வீணாக போகாது. யார் வடித்த கண்ணீரும் வீணாக வீழ்வதில்லை. கற்பு கரசிகளான பெண்கள் படித்த கண்ணீரும் இந்நிலத்தை எரிக்கும் முன்னே நெறியாளன் கல்கிநாதன் ஓடி வந்து வெறிகொண்டு நலம் புரிந்து காப்பான் என்பதை அருள் பெரும் ஞானியர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நானும் அறிந்தேன். பரம்பொருளே என்கிறார் சித்தர். இந்த இடத்தில் அருள் பெரும் ஞானியார் என்று ஐயா ராமலிங்க அடிகளை மீண்டும் நான் பிறந்து வருவேன் என்று அவர் சொன்னதை இப்பாடலில் அறம்பாடி சித்தரும் மறக்காமல் சொல்கின்றார்.
சீரும் சிறப்புமான நல்லாட்சி நிலம் வேண்டும் என்று சிவனடியார்கள் பன்னெடுங்காலமாக இருந்த தவம் செம்மையான வரமாக மாறி இறைவனால் தரப்பாடு தரப்படுகிறது. கண்மணியே கலங்காதே என்கிறார் சித்தர். இனி யார் தடுத்தாலும் வாடாத மலராக நம்ம ஐயன் கல்கிநாதன் அருள் தூய்மை மலராக வந்து விடுவான். ஊரெல்லாம் மடங்கி போனாலும் நாடெல்லாம் உறங்கி போனாலும் ஒளிவண்ணனான கல்கிநாதனுடைய கால்கள் அவனை எதிர்பார்த்து காத்திருக்கும், நம்மை உயர்த்தாமல் போகாது. அகிலமே அடங்கி போனாலும் கல்கிநாதனின் பாதம் மலர்கள் தொய்வின்றி தன் செயலாற்றும் பொன்மணியே கலங்காதே. மேல் உலகத்தில் கல்கிநாதனோடு வாழ்ந்த இனத்தவர் எல்லாம் இப்பிறவியிலும் இவ்வுலகில் பிறந்து வந்து இவன் அருகே சூழ்ந்து நின்று செம்மையாக பலருடைய நெஞ்சங்களை கவர்ந்து கொள்ளும் அன்பை வளர்ப்பார்கள் என்பதை அறம்பாடி சித்தன் நான் அறிந்தேன் பரம்பொருளே என்கிறார் சித்தர். தான் பிறந்த இடத்தை விட்டு பாட்டன் அல்லது தந்தையை விட்டு பிரிந்த பின்பு தான் பிறந்து வளர்ந்த அன்னை நிலத்தவரில் பேராயர் என்ற பட்டத்துடன் வாழ்ந்து கை நிறைய பொன் செல்வம் சேர்த்து கலியனுடன் தோழமை கொண்டு வாழ்வதாக சொல்கிறார் சித்தர். அப்படியானால் ஆயர் என்பது கிறித்துவ மதத் தலைவரை தான் சொல்வார்கள். கல்கிநாதன் பிறந்த ஊரில் பெரிதொரு கிறிஸ்தவ திருச்சபை இருக்கலாமா? அல்லது நம் தென்னகத்தில் சமீப காலத்தில் மதம் சார்ந்த பெரியதொரு அமைப்பு ஏற்பட்டிருக்கலாம். அது மிகப்பெரிய அளவில் செல்வ வளத்துடன் வெளிநாட்டு தொடர்புள்ள இயக்கமாகவும் இருக்கலாம் என்பதை சித்தர் மறைமுகமாக குறிப்பிடுகிறார். என்னை நன்கறிந்த பரம்பொருளே இறைவா, மூ உலகையும் நன்கறிந்த மூலவனாய் நீ இருக்க யாராலும் உன்னிடம் மறைக்க முடியுமா பரம்பொருளே என்கிறார் சித்தர். மறுபிறவி வேண்டாம் என்று பிறப்பறுத்த மாமுனிவர்கள் நம்மை பாதுகாக்க இம்மையில் துன்பங்களில் துவளும் நல்லோரின் வாழ்வு நலம் பேண அறிய பெரும் கற்பக விருட்சமாக உதித்து வந்த கல்கிநாதனின் நெஞ்சுக்கு உரமளித்து வல்லமை கொடுத்து சக்தியுடன் ஆர்ப்பரித்து அவன் எழுச்சியடைய சக்தியை வாரி வழங்கு பகவானே. பொதிகை மலையில் உலாவும் அகத்தியன் குருமுனியால் நமக்கு தரப்பட்ட மாமருந்தாம் கல்கிநாதன் அனந்தன் புரிக்கருகில் கோவில் அமைந்துள்ள நதிக்கரையோரம் உதித்தான் என்ற அடையாளத்தை உன் அருளால் கண்டுகொண்டேன். இவனது மலர் போன்ற முகம் காண அளவில்லா அருளை என் மீது பொழிந்தாய். உன் மார்பில் அரவம் என்ற பாம்பு மாலையாக உறவாட எம் நெஞ்சுக்கு விருந்தாகும் கலையை தந்த உன்னை புரிந்து கொண்ட நல்லோர்க்கு இவ்வுலகில் எவ்வினையும் இல்லை. பரம்பொருளே இறைவா என்கிறார் அறம்பாடி சித்தர். வணக்கம்.